பேச்சால ஒட்டுமொத்த மக்களையும் கவரக்கூடிய அடால்ஃப் ஹிட்லர் இந்த கதைக்குள்ள வராரு. 1923 ஹிட்லரோட நாசி பார்ட்டி சதி செஞ்சு ஜெர்மன் கவர்மெண்ட்டை ஓரங்கட்ட பாக்குறாங்க. ஆனா அது தோல்வியில தான் முடியுது. என்னதான் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சாலும் ஹிட்லரோட செல்வாக்கு மக்கள் மத்தியில பெருமடங்கு அதிகமாச்சு. அந்த சமயம் ஜெர்மனி சந்திச்ச அவமானத்துக்கு காரணம் அந்த நாட்டுல வாழ்ற ஜூஸ் மற்றும் சோசியலிஸ்ட்கள் தான் ஹிட்லர் சொன்னாரு. அடுத்த 10 வருஷம் இந்த பரப்புரைய பொதுவெளியிலும் ஊடகங்களிலும் ஹிட்லரை ஆதரிப்போர் பேசி பேசி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க. இந்த சமயத்தில் 1929 கிரேட் டிப்ரெஷன் வருது. 1933 6 மில்லியன் ஜெர்மனி மக்கள் வேலையின்மையை எதிர்கொள்கிறாங்க. நிறைய மக்கள் தங்கள் வீடுகளை இழக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் பசியில் உயிர் இழக்கிறாங்க. இந்த சமயத்தில் 1933 ஹிட்லர் அவரே சர்வாதிகாரின்னு அறிவிக்கிறாரு. ஜெர்மனியோட முழு அதிகாரத்தையும் கைப்பற்றி ஜெர்மன் ராஜ்யத்தை உலகெங்கும் நிலைநாட்ட தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஹிட்லர். ஜெர்மனியில் ஆரியன் இனம் மட்டும்தான் இருக்கணும், ஜூஸ் மற்றும் ஸ்லேவிக் இனம் இருக்கக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கப்படுது. மக்கள் கிட்ட வெறுப்பை உண்டாக்க ஜூடியோ போல்சிவிசம்ங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கட்டமைக்கிறார்.